லக்ன பொருத்தத்தை எப்படி மேட்ச் பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒற்றைப்படை லக்னம்லாம் ஒரு தன்மை வாய்ந்தது, இரட்டைப்படை லக்னம்லாம் ஒரே தன்மை வாய்ந்தது. ஒற்றைப்படை லக்னத்துக்கு அதே ஒற்றைப்படை லக்னங்கள் இணைக்கணும், இரட்டைப்படை லக்னத்துக்கு அதே இரட்டைப்படை லக்னங்கள் இணைக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து கும்ப லக்னமா இருக்காரு. இந்த லக்னத்துக்கு 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னங்களை இணைக்கலாம். மேஷ லக்னத்தை, மிதுன லக்னத்தை, சிம்ம லக்னத்தை, துலா லக்னத்தை, தனுசு லக்னத்தை இணைக்கலாம். ஆனா இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு 2, 4, 6, 8, 10, 12 லக்கணங்கள் இணைக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும். சரிங்களா? ஒற்றைப்படை லக்கணங்கள் ஒற்றைப்படை லக்கணங்கள் இணைக்கணும். இதே போல நம்ம ராசிக்கு நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பதிவில் அடைக்கிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னா, இதை சப்போஸ் மாத்தி இணைச்சிட்டீங்க, சஷ்டாஷ்டக லக்கணம் வந்து இணைச்சிட்டீங்க, இது வந்து ஒரு பெண்மணியினுடைய அமைப்பு. சரிங்களா? சரி, இப்ப இந்த பெண்ணிற்கு 5ஆம் வீட்டில் இல்ல இந்த பெண்ணிற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் போது திருமணம் நடந்துச்சு. உங்களுக்கு சஷ்டாஷ்டக லக்னங்களை இணைச்சிட்டீங்க. இந்த பெண்ணோட லக்னத்துக்கு திருமணமான பிறகு முதல் நாள்ல பெண்ணோட லக்னத்துக்கு 3வது வீட்டுல சந்திரன் போகுது. சந்திரன் தானே மனதை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த பெண்ணிற்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாடு என்பது இருக்கும். ஏன்னா 3ஆம் பாவம் வீரியஸ்தானம் இல்ல. ஆனால் இந்த ஆணோட லக்னத்துக்கு 8வது வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால எதுலுமே ஈடுபாடு என்பது இருக்காது. தாம்பத்தியம் பர்டிகுலர் தாம்பத்தியம் சார்ந்த விஷயம் ஈடுபாடு என்பது இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சஷ்டாஷ்டக லக்னங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு இது போல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஏற்படும். இதுவே இப்படி இருக்கு, இதே சந்திரன் வந்து இங்க போகுது திருமணத்துக்கு பிறகு, இதே சஷ்டாஷ்டக லக்னம் வச்சுட்டீங்க. திருமணத்துக்கு பிறகு முதல் நாள் சந்திரன் வந்து மிதுன ராசியில போகுது. ஆண் லக்னத்துக்கு 5ஆம் வீடு, தாம்பத்தியத்தில் நாட்டம் ஒரு ஆணுக்கு. ஆனா பெண்ணுடைய லக்னத்துக்கு 12ஆம் வீடு. இந்த பெண்ணுடைய லக்னத்துக்கு 5ஆம் வீடான தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு இது 8ஆம் வீடாக சந்திரன் வந்து பயணம் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவியோட சிக்கல் என்பது ஏற்படும். அதாவது லக்னம் பொறுத்தவரை கவனமாக பார்க்கணும் சொல்லக்கூடியது.